சார். என்னங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சார், இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே வெளியில ஒரு பொண்ணு கொஞ்சம் வேற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரியே தான் சார் இருந்துச்சு. ஆனா மீனிங் ஒண்ணுதான், வரிக்கு வரி அப்படியே ரெண்டு பேருக்கும் எப்படி சார் ஒரே தாட்டா இருக்கும்? என்னால நம்பவே முடியல சார். அப்படியா? அவங்க இருக்காங்களா? கிளம்பி போயிட்டாங்க சார். ஓ, அவங்கள எடுத்த வீடியோ இருக்குமா? இருக்கு சார், பாக்குறீங்களா? ஆ, இப்ப எதுக்கு அதை பார்க்க போறீங்க? இல்லைங்க, என்ன மாதிரி தாட்டோட ஒரு பொண்ணு இருக்கு. அதை பார்த்தே ஆகணுமா? இல்லை வேணாம், டைம் ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் தான் சார், பாத்துடலாம். இல்லை தேங்க்ஸ், வாங்க போலாம். ம். என் மேல உங்களுக்கு கோவமா? சாரி. உங்க மேல எனக்கு எப்படிங்க கோவம் வரும்? நீங்க எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? திவ்யா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். ம், அதை நான் பார்க்கணும்னு நினைச்சது தப்பு. போலாமா? ம். மை சன், அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ம், காரணம் இல்லாம உன் அக்கா அவளை இங்க கொண்டு வந்து விடல. எனக்கும் புரியுது டாட், கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீட்டுல இப்படி ஒண்ணு எங்கிருந்து வந்து பிறந்ததுன்னு தெரியல. ஃப்ரீயா ஹாய் விடுங்க மாப்ள, டாட். வந்துட்ட மாப்ள. ஹாய்ப்பா. டேய், வாடா, வாடா. எவ்வளவு நேரம்டா? போலாமா? ஆ, ஹாய், எங்க போற? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டாட். இன்னைக்கு சிவஞானம் பொண்ணுக்கு கல்யாணம் போனேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மை காட், அது இன்னைக்கா டாட்? ஆமாடா. சாரி டாட், நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் நீங்க போயிட்டு வாங்களேன். உன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை நாளைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறா ராஜா. நாளைக்கா? 1 hour கூட தள்ளி போட முடியாது டாட், அவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங். ப்ளீஸ் டாட், அண்டர்ஸ்டாண்ட். நீங்க போயிட்டு வந்துருங்க டாட், நீங்க போய் எனக்கு அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் உனக்கு இருக்குதா? எஸ் டாட், நீங்க தான் மகனே, ஆபீஸ் காமிச்சீங்க. நீ பிறந்த பொழுதோடு இப்பதான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க ஹாப்பி இல்ல டாட்? அப்ப நான் happy பெருமை. dad. ஹலோ ஏய், மாப்பிள்ள பேசுறாரு, பேசு. திவ்யா, ஹலோ. ஏங்க சர்ப்ரைஸா இருக்கு. ஆ. நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ம். நீங்க இப்போ ஃப்ரீயா? இல்ல, ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். அம்மா, இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு எங்க ஏரியா கோயில்ல விசேஷம். இன்னைக்கு நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணா ரொம்ப நல்லதான். அதான் அம்மா உங்க பேர்லயும் என் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும். அவரு ஃப்ரீயா இருந்தா வர சொல்லுன்னு சொன்னாங்க. ஓ, நீங்க ஒர்க் இருந்தா பாருங்க, இட்ஸ் ஓகே. ஐயோ இல்லங்க, மீட்டிங்னா அது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்லைங்க. ஆக்சுவலி இந்த மீட்டிங்க அதை நம்ம இன்னைக்கு விட்டா நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு விட்டா அடுத்த மாசம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் விட்டா அடுத்த வருஷம் கூட பண்ணிக்கலாங்க. என்ன சொல்றாரு? அவ்வளவு ஃப்ரீயா பண்ணிக்கலாம் இந்த meeting-அ. அடுத்த பிறவியில கூட பண்ணலாம். ஆமா டாட். ஆக்சுவலி இது கோவில், சாமி விஷயம் வேற, அதுவும் ஆண்டி வேற என்ன வர சொல்லிருக்காங்க. நான் வரலன்னா நல்லா இருக்காதுல்ல? கண்டிப்பா வந்துடுறேங்க. ஏய், கோயில் விசேஷம், வரும்போது வேட்டி சட்டியோட வர சொல்லு. வரும்போது ஆண்டி சொன்னது கேட்டுச்சு. வேட்டி சட்டை தானே, வேற லெவல்ல வரேன் பாரு. ம். சரி. நீ டொனேஷனுக்காக தான் அவனை தேர்றன்னு சொன்னா, ஆனா நாங்க லவ்னு சொன்னோம். லவ்வா இருந்தா
இது முடியறதுக்குள்ள அவர் வருவார், சூப்பரா மச்சான். இல்லைன்னா வர மாட்டாரு. என்னடா இது லூசுத்தனமா இருக்குது? இது 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஆ, அதுக்குள்ள அவர் வந்துட்டா ஆ? ஆளுக்கு 1000 ரூபா நான் தரேன். நான் வரலன்னா நாங்க தரோம். ஓ மண்டு போன உன்னாண்ட எதிர 1000 ரூபா. அது எது உனக்கு ஆ. போட்டிக்கு ஒத்துக்கணும்ல, பணத்தை நாங்க தரோம். ஓஹோ காசு மட்டும் வரல மண்டு போன உன் மண்டி அப்படியே திருகிருவேன். இப்பவே பாதி காலி ஆயிடுச்சு. முடியறதுக்குள்ள அவர் வந்துடுவாரு. 1 2 3 4 எனக்கு இன்னைக்கு 4000 ரூபாய் லாபம். உங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் நஷ்டம். டேய் போய் வேலையை பாருங்கடா. ஆ, எங்களுக்கு வேலையே போய் தான். ஓ பா டேய் என்னடா பண்ற? சாரி மாப்ள, பைக்ல கிளட்ச் எது பிரேக் எதுன்னு புரியல மாப்ள. மூடிட்டு ஓட்டுறான். ஐயோ சொதப்பிட்டானே. ஏன்டா நிறுத்துற? வேகமா வந்து போ சொன்னேன். ஏன்டா நிறுத்துற? நான் எங்கடா நிறுத்தினேன், தானா நின்றுச்சு. போடா மாட்டணும்டா. ஐயோ என்ன பண்றது? டேய் ஐயோ பாக்குறாளே, இப்போ என்னடா பண்றது? என்ன பண்ணலாம்? வண்டியில இன்ஜின் எங்க இருக்கு? அது எங்கேயோ இருக்கு. எங்கேயோ இப்படி இருக்கா? எல்லாம் வண்டியில சமாளிக்க தான்டா வேண்டியது இருக்கு. இருக்கணும். டேய் போயிட்டாடா. போயிட்டாளா? அப்பாடா போயிட்டா. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். வண்டியில நம்ம போய் அடைச்சிக்கிட்டு இருக்கா. அடைச்சிட்டு இருக்கா? நான் என் வீட்ல 4 எலி வளர்க்குறேன். எலியா? ஆமா, வரும்போது 3 தான் இருந்துச்சு. அதுல ஒண்ணு உள்ள விளையாடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா விளையாட்டா சொல்ற? மாவுன்னு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில வந்திருக்க.